இறந்தவொடனே வண்டியில் போனது தப்பான விஷயம். சரி அவர் போயிட்டார் மறுநாள் அவங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் சாவுன்னு இருக்கும்ல ஒன்று இறந்தவங்க இருப்பாங்களே. அப்போ அதெல்லாம் அவர் போய் மறுநாள் அவர் போய் பார்த்துருக்கலாம். பார்த்து ஒரு மாலை போட்டு இது மாதிரி நடந்துச்சு மன்னிச்சுக்குங்க. எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லியிருக்கோம். இல்லையா அவர்னால போக முடியா அவர் கூட்டணி தலைவர் அவங்களுக்கும் கட்சிங்க கூட்டம் குடும்பம்லாம் இருப்பாங்களா அண்ணனுங்க தம்பிங்க சித்தப்பா பெரியப்பாலாம் அவங்களுக்கு கூட இருப்பாங்களே. இல்லை அவங்கனா போய் இந்த மாதிரி ஆறுதல் எதனா ஒன்றும் அவங்க சொல்லியிருக்கணும். அதுவும் அவங்க சொல்லலை. இப்போ வந்து எதுக்காக இப்போ இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் எதனா இது பண்ணால் ஒருத்தர் ஒரு கட்சிக்கான காசு முன்னே கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு தானே இவரும் கொடுக்குறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அது ஃபஸ்ட்டே போய் அது அன்றைக்கே இறந்த அன்றைக்கே போக முடியல. நான் மறுநாளே போய் அவங்க ஹெல்ப் பண்ணி எங்களால் முடிஞ்சு நான் பண்ணிட்டேன். சரி உங்களால் இருந்தால் என்னால் இதான் முடியும்னு சொல்லி அவர் எதனா கொடுத்துருந்தாருன்னா அப்போ அவரு இந்த கட்சிக்கு அவர் ஏற்றவருன்னு சொல்லியிருக்கலாம். அவர் எதுவுமே அவர் பண்ணலையா அந்த நேரத்தில். இப்போ எதுக்கு எந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி இப்போ வந்து வர சொல்கிறாரு மாநாடுக்கு. அவர் இருக்கிற இடத்துக்கு எதுக்கு வர சொல்கிறாரு அவர்? அது தப்பு தானே. இப்போ இவர் வந்து திருப்பி வந்து நிறைய ஜனங்க வந்தானா திருப்பி அவஸ்தைப்பட மாட்டாங்களா ஜனங்க வந்து? இப்போ எந்த எந்த அடிப்படையில் எல்லா ஜனங்களும் அங்கே போவாங்க. அவங்க கூப்பிட்ட இடத்துல எந்த அடிப்படையில் அவங்க ஜனங்க போவாங்க? திருப்பி எதாவது ஒன்று ஆகுமா, எங்கள் குடும்பத்துக்கு எதனா ஒன்று ஆகுமா, வாரிசு இல்லாமல் போகுமா, இல்லை பிள்ளைங்க இல்லாமல் போகுமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணுவாங்களா அந்த நேரத்தில்?